இவங்க எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? இந்த ஒரு மாசம் அமைதியாயிட்டாங்க. அமைதியா இருந்ததுக்கான மீட்டிங் நாளைக்கு நடக்கும். ஏன் அமைதியா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு மாசம் என்ன செஞ்சுட்டு இருக்காரு எங்க தலைவர்களுடைய கட்டளையில இந்த ஒரு மாசத்துல ஆனந்தன் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, செங்கோட்டையன் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, நாங்க என்ன செஞ்சுட்டு இருந்தோம், கட்சியில இருக்க ஒட்டுமொத்த மாவட்டத்தில் செஞ்சுட்டு இருந்தோட நாளைக்கு தெரியும். தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலர், வார்டு செயலரோட மீட்டிங் நாளைக்கு நடக்க போகுது. மைக்ரோ லெவல் எந்த கட்சியில் இருக்க மாட்டேங்குது. இந்த ஒரு மாசம் என்ன செஞ்சங்கிறது நாளைக்கு தெரியும் உங்களுக்கு. மீட்டிங்ல நாளைக்கு தலைவருடைய பேச்சுல தெரியும். அதனால உங்ககிட்ட மீடியா இருக்கு, நீங்க பேசுறது மட்டும்தான் யூடியூப்ல கேட்க முடியும். இதையெல்லாம் மக்களுக்கு தெரியும். 2011 ஒரு டேங்க் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா படுக்க பார்த்தாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா ஜெயலலிதா வின் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இங்க 2011 ஸ்வீப் எலெக்ஷன் தலைவர் ஏற்படுத்துவாங்க. எத்தனை கூட்டணிகளாக உருவாக்கிக்குவாங்க. ஆனால் தலைவர் இல்லாத கூட்டணியை யாராலும் மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன். 1967 ஒரு மிகப்பெரிய கட்சி அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி, பெரிய பாரம்பரியம், முதலமைச்சர் அவங்க தான், 40% ஓட் பேங்க் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மக்கள் தெரிஞ்சது அண்ணாவை. ஏன்னால் தலைமைதான் மக்கள் விரும்புவாங்க. அப்படி ஒரு தலைமை எங்களுடைய தலைவர் இருக்கிறாரு. அவரை நம்பக்கூடியவர்கள். அது நான் ஒரு உதாரணமே சொல்லியிருக்கேன். தலைவர் பேசும்போது யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும், 5 கோடி பேரை பார்த்துட்டு இருப்பாங்க. நீ முதலமைச்சர் பேசும்பொழுது 300 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களே பாத்தீங்க, நானும் பாத்துட்டே இருக்கிறேன். இதுக்கு ஒரு கவர்மெண்ட், இதுக்கு ஒரு செய்தித்துறை, இதுக்கு ஒரு கட்சி, ஒரு ஐடி, இதுல ஒரு செந்தில் பாலாஜி என்னன்னா ஓடுறாங்க. யாரும் ஆளு பிடிக்க ஓடலாம். 16 சேனல் அண்ணன் சொல்ற மாதிரி யாருதான் எந்த கட்சியில இருந்து வெளியே வருவாங்க. கோழி பிடிச்சாங்க, கோழி பிடிச்சி வச்சிருவாங்க. கோழி பிடிக்கிற கட்சியா திமுக இருந்துச்சு. எங்கடா திமுக இருக்காங்கன்னா அண்ணாவுடைய ஆதரவாளர்கள் கட்சியில கிடையாது. சரி, கலைஞர் எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் சமூக நீதி மேல நம்பிக்கை கொண்டவர், நம்ம தலைவருக்கு பிடித்தவர் தான் அவரு. ஆனா கலைஞரோட விசுவாசிகள் இன்னைக்கு கட்சியில கிடையாது. யாரா திமுக இருக்காங்கன்னு பார்த்தா திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய விசுவாசிகள், சேகர் பாபு அவர்களுடைய விசுவாசிகள். இதுதான் திமுக. அப்ப உண்மையான திமுக எங்க போச்சு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. உண்மையான திமுக டிவில வந்துருச்சு. இதுதான் உண்மை. நம்ம ஏன் தெரியுமா நமக்குன்னு ஒரு வீடு இல்ல, நீங்க திமுக வீடு, அதிமுக வீடு, பிஜேபி வீடு எல்லாரும் சொல்றாங்க. நமக்குன்னு ஒரு வீடு இல்லைன்னா உண்மையான திமுக டிவிக்குள்ள மாறிடுச்சு. ஏன்னா மக்களுக்கு தெரியும் இந்த கோழி பிடிக்கிற கதை எதெல்லாம் புடிச்சு கொண்டு ஓகே இந்த இடத்துல ஒரு போட்டுட்டா ஜெயிச்சுடலாம். இதெல்லாம் பழைய கதையை தூக்கி போட்டாச்சு. பொங்கலை எப்படி போகிய போட்டோம் அங்கே போகிய உங்களுக்கு முடிச்சாருங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அதுல இந்த 30 நாள் நாங்க பாட்டிக்கு நாளைக்கு ஒன்றிய செயலாளர் மீட்டிங்காக பக்காவா ஒரு கீழ இருந்து அடிப்படையில இருந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு நாளைக்கு மீட்டிங்ல என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒர்க்ல இருக்கும் என்ன அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு ஒட்டுமொத்த 70,000 பூத்தோட இணைக்கக்கூடிய விழா நாளைக்கு இருக்கு. நாளைக்கு பார்த்தா தெரியும் டிவிகேவுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியும், அடிப்படை என்னன்னா தெரியும், ஆள் என்னன்னு தெரியும். ஏன்னா இந்த இயக்கத்துடைய அடிப்படை 30 வருஷம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சோ நாளைக்கு நடக்கிற மீட்டிங்ல அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரே பிரச்சாரம், இன்னும் அமைதியாயிட்டாங்க, தலைவர் அமைதியாயிட்டாங்க. உங்களை மாதிரி டெய்லி பேசி போர் அடிக்கிறது வேற. எங்க தலைவர் பேசினால் அந்த பிரச்சனையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செல்வாக்கு எங்க தலைவருக்கு.